மக்களே, நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி பயங்கரமா கான்ட்ரோவர்சி இணையத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. அவங்க செஞ்சது தப்பு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சிலர். அவங்க வந்து அந்த இன்டென்ஷன்ல வந்து பண்ணலப்பா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு சிலர். ஸோ இந்த இடத்துல வந்து அமைச்சர் அவர்கள் வந்து பண்ணது தப்புன்ட்டும் சொல்ல முடியாது. அதே சமயத்துல அவங்க செஞ்சது கரெக்டும் அப்படின்ட்டும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அந்த மாரி. இப்ப ரீசென்ட்டா ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு சில குழந்தைகளை வந்து எழுப்பி சில கொஸ்டின்ஸ வந்து கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்துல வந்து கேட்டிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்ல வரல. ஸோ இது சம்மந்தப்படுத்தி கான்ட்ரோவர்சி வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அதை சம்மந்தப்படுத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். எந்த அளவுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கூகுள். இது உங்க கூகுள் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் டிவிகே எம்எல்ஏ கீர்த்தனா அவர்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த ஊர் சிவகாசியில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில ரீசெண்டா ஆய்வுக்கு சென்றிருந்தாங்க. அப்படி ஆய்வுக்கு போனவங்க அந்த இடத்துல சில குழந்தைகளை வந்து எழுப்பி சில கொஷின்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரி சில கொஷின்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து குழந்தைகள் சரியா ஆன்சர் பண்ணல. திடீர்னு டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி டீச்சர்ஸ் கிட்ட வந்து கொஷின்ஸ் கேட்க வச்சிருக்காங்க. அம்மா சொல்லுமா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர்ஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பெஞ்சில் வேணாம், லாஸ்ட் பெஞ்சில் இருந்து கொஷின் கேளுங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து கொஷின் கேளுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வீடியோக்களாக சோசியல் மீடியாவில் வந்து சுற்றி உலாவிக்கிட்டு இருக்குங்க. இதை சம்பந்தப்படுத்தி திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனங்களை வந்து பதிவு பண்ணிட்டாரு. தொடர்ந்து பிஜேபியை சார்ந்திருக்கக்கூடிய நாயனார் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்ட்டு பல நபர்கள் கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க. இது வந்து அரசியல் பிரமுகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க, விமர்சனங்களாக அடிக்கிட்டாங்க. இதை சம்மந்தப்படுத்தி சோசியல் மீடியாலும் பயங்கரமா இப்போ வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அமைச்சர் செஞ்சது தப்புப்பா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு ரீல்ஸுக்காக எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஒரு குழந்தையுடைய மூஞ்சியை பிளர் பண்ணாம அப்படியே அவங்க வந்து சமூக ஊடகத்துல போடணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு செயல் அப்படின்ட்டு வாய்க்கு வந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இதுல அமைச்சர் அவர்கள் அவங்க தரப்புல இருந்து சில நியாயங்களை வந்து ஒரு கிளாரிட்டியா வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சில எக்ஸ்போஸ்ட்ல அவங்க வந்து சில பதிவுகளை வந்து போட்டிருக்காங்க. அதன்படி அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நானே ஒரு அரசு பள்ளியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாணவி தான், நானே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். அப்போ எனக்கு ஆங்கிலம் வராம என்னை கேலி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஆங்கிலத்தை வந்து கத்துக்கினேன். இந்த மாதிரி நான் பற்றக்கூடிய அசிங்கத்தை அடுத்த பசங்க வந்து பெறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி எல்லாம் அந்த இடத்துல வந்து கொஸ்டின் கேட்டிருந்தேன். அவங்களுடைய அந்த லாங்குவேஜ் திறமையை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தேன். இதை வந்து தப்பா ஒரு பக்கம் வந்து திசை திருப்புறாங்க அப்படின்ட்டு அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. நீங்க வந்து ஒரு வருங்கால தலைமுறையே நீங்க வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவங்க தரப்புல இருந்து பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து 2 விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், குழந்தைங்களை போயிட்டு இவங்க மீட் பண்ணது தப்பே கிடையாது, ஆய்வு பண்ணதுல தப்பே கிடையாது, கேள்வி கேட்டதிலும் தப்பே கிடையாது. ஆனா அந்த இடத்துல வந்து கேமராஸை கொண்டு போயிட்டு அந்த குழந்தையோடைய மூஞ்சை வந்து படம் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து அவங்க பண்ணல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் மீடியாஸ் அந்த இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு, கேமராக்கள் வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ அமைச்சர் அவர்கள் அந்த குழந்தைகிட்ட அந்த கேள்வியை வந்து கேட்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை சரியா சொல்லலன்னும் போது அந்த குழந்தைக்கு அது வந்து ஒரு வகையான ஒரு கில்ட்டை வந்து ஏற்படுத்தி விடுங்க. என்ன, ஐயோ நம்ம சரியா ஆன்சர் பண்ணலையே அப்படின்ற ஒரு வகையான மன உளைச்சலை அந்த குழந்தைக்கு வந்து தரும். ஏன்னா இத்தனை நபர்கள் வந்து சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்கன்னு போது அந்த குழந்தை என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஸோ இதை வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த குழந்தையுடைய மூஞ்சி எல்லாத்தையும் பிளர் பண்ணி அந்த மாதிரி வெளியிட்டிருக்கலாம். ஒரு சில ஊடகங்கள் அப்படியே வெளியிட்டிருக்காங்க. அந்த குழந்தை எவ்வளவு கவலைப்படும், ஐயோ இத்தனை பேர் நம்ம சரியா ஆன்சர் பண்ணாத வந்து பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அமைச்சர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுங்க. அவங்க அந்த மீடியாக்களை வந்து கண்டிச்சிருக்கலாம். ஏப்பா உள்ளெல்லாம் வராதீங்க, நான் வந்து பர்சனலா இந்த இடத்துல வந்து ஆய்வு செய்ய போறேன், சில கொஸ்டின்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட வந்து கேட்க போறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தி அந்த கேமரா வெளிச்சத்தை ஒரு பக்கமாக ஒதுக்கி அதுக்கப்புறம் குழந்தைங்க கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் சரியா இல்ல, அவங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை வளர்ப்பதற்கு நம்ம என்ன செய்ய போறோம், என்ன டீச்சர்ஸை வந்து போட போறோம் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தா இந்த இடத்துல வந்து சூப்பர், மாற்றுக்கிறதே கிடையாது. கேமராஸ் முன்னாடியே அந்த குழந்தைகளை வந்து எழுப்பி கொஸ்டின் கேட்டதால இப்ப எவ்வளவு பெரிய ஒரு பேக்லாஷ் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? அத்தனை பேர் இப்ப வந்து எதிர்க்கட்சிகள் கேள்விகளை போட்டு அடிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய தாட்டை இந்த இடத்துல வந்து பாராட்டி தாங்க ஆகணும். ஏன்னா அவங்க சொல்றாங்க, நானே ஒரு அரசு பள்ளியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாணவி, ஆங்கிலம் சரியா வராதால நிறைய பேர் என்ன வந்து அந்த டைம்ல அசிங்கப்படுத்தி இருந்தாங்க, கேலி பண்ணியிருந்தாங்க. அந்த ஆங்கிலத்தை அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லி தரத்துக்கு நான் சில ஆய்வுகளை வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதற்கு தான் நான் அந்த மாதிரி கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல வந்து அவங்க தப்புன்ட்டு நம்மளால வந்து சொல்லவே முடியாது. அவங்க அமைச்சர்ன்னு சொல்லும்போது அதற்கான முன்னேற்பாடுகள் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ ஸோ அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. அதற்கான ஆய்வுகளை தான் அவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ
இது இவங்க செஞ்சதுல ஒரு பக்கம் நல்லது இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து கெட்டது இருக்கு. மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சிலர் அந்த அமைச்சர் அவர்களை வந்து விமர்சனம் படுத்தணுன்றதுக்காக, அந்த அமைச்சர் பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா? எவ்வளோ திமிரா இருக்காங்க. எவ்வளோ ஒரு மாரியா வந்து பேசிட்டு வராங்க அமைச்சர் அவர்களை. தப்புங்க. ஒருத்தவங்க அவங்களுடைய பாவனைகள், அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய மொத்த பிரதிபலிப்பையும் குடுத்துறாது. அவங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு பிரதிபலிப்ப வந்து குடுத்துறாதுங்க. எது விமர்சிக்கப்பட வேண்டுமோ, அது விமர்சிக்கப்பட வேண்டும். மாற்று கருத்தே கிடையாது. எதை கேள்வி கேட்கணுமோ, அதை கேள்வி நம்ம கேட்டே தீரணும். மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எல்லாத்திலயும் குற்றம் கண்டுபிடிக்கிறது தப்புன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும். ஸோ அமைச்சர் செய்திருக்கக்கூடிய தவறுகள் இந்த இடத்துல வந்து சுற்றி காட்டப்பட்டிருக்கு. ஸோ சுற்றி காட்டிட்டு இருக்காங்க இப்ப சோசியல் மீடியால. அது வந்து கரெக்ட் தான். ஆனா எல்லாமே தப்பான்னு பார்க்கும்போது அது கிடையாது. எனிவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.